வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சவிதா மெடிக்கல் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் எவ்வளோ அவுட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இந்த காலேஜோட பெட் கெப்பாசிட்டி என்ன, அண்ட் தென் என்ன கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான், சவிதா மெடிக்கல் காலேஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சென்னை லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜ் வந்து 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜ் வந்து NAC A++ கிரேட் அண்ட் ரெக்கக்னைஸ்டு பை UGC. அண்ட் இந்த காலேஜ் வந்து டென்டலில் ப்ரவுட் டு பி பிளேஸ் 24th ரேங்க் வாங்கியிருக்கு அமாங் தி குளோபல் ஆஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி வைட். அண்ட் தென் நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் இந்தியா. அது மட்டும் இல்லை, தேர்ட் பொசிஷன் வந்திருக்கு குளோபலி அமாங் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன் தி டைம்ஸ் 1 இம்பேக்ட் ரேங்கிங் 2024. அண்ட் ஃபார் அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி அண்ட் 56th ரேங்க் வந்திருக்கு குளோபலி அமாங் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன் தி டைம்ஸ் இம்பேக்ட் ரேங்கிங் 2024 ஃபார் ரெஸ்பான்சிபிள் கன்செப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட் பேஷண்ட்ஸோட ஃப்ளோ அதிகமாக இருக்குது. 2000 பர் பீப்புள்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல நாலேஜ் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கிடைக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லை, பெட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நியர்லி 500+ இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா NIRF ரேங்கிங் வந்து 71 ரேங்க் வந்திருக்கு மேனேஜ்மெண்ட் லெவலில். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஃபீஸாக 24,75,000 per இயருக்கு வாங்கிட்டு வராங்க. இதே வந்து NRI OCI ஃபீஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா $50,000 வாங்கிட்டு இருக்கிறாங்க per இயருக்கு. அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபீஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 2 lakh அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்கலாம். 2023 ஓடது ரவுண்ட் 1ல் 231 கட் ஆஃப்க்கு தான் சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 2ல் பார்த்துட்டோம்னா 234 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 3ல் பார்த்துட்டோம்னா 257 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 4ல் இந்த சீட் அலாட்மெண்ட்டும் ஆகலை, ஏன்னா ரவுண்ட் 3ல் எல்லா சீட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.